நாம் பார்க்க இருக்கிறது என்னன்னா, எபேசு சபை என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்ப்போம். எபேசு சபை தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற எபேசு சபை. நான் முன்பே சொன்னது போல ஒவ்வொரு சபைக்கும் அந்த வார்த்தைகள் சொல்லப்படும்போது ஒரு 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 முறைமையின்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் முன்பு கடந்த வாரத்திலே நான் சொன்னேன். முதலாவது அந்த சபைக்கு சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி காட்சி கொடுக்கிறார் ஒன்று. இரண்டாவது அந்த சபையில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன. மூன்றாவது அந்த சபையிலே இருக்கிற பொல்லாத விஷயம் என்ன, அல்லது ஒரு ஒரு தவறான விஷயம் என்ன, தேவன் விரும்பாத விஷயம் என்ன. நான்காவது அந்த பிரச்சனைகள் அதிலே ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது. ஐந்தாவது இந்த காரியங்கள் மூலமாக நமக்கு என்ன பாடம் கிடைக்கிறது, சபையாரான நமக்கு என்ன பாடம். அதான் அந்த 5 விஷயங்கள் ஒவ்வொரு சபைக்கும் சொல்லப்படும் போது நாம் பார்க்க வேண்டிய அந்த ஒரு முறைமை, ஒரு பேட். முதலாவது எபேசு சபைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி காட்சி கொடுத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், எப்படி பாருங்க, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 7 நட்சத்திரங்கள், அந்த 7 நட்சத்திரங்கள் என்ன, சபையின் தூதர்கள். 7 குத்து விளக்குகள் என்ன, சபை. இந்த சபையின் மத்தியிலே 7 குத்துகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து நின்று காட்சி கொடுக்கிறார் எபேசு சபைக்கு. 7 குத்து விளக்குகளை ஒரு கையிலும் 7 நட்சத்திரங்களை ஒரு கையிலும் ஏந்தி கொண்டு அதன் மத்தியிலே இருக்கிறவர் இந்த எபேசு சபைக்கு காட்சி கொடுத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், முதலாவது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற. இரண்டாவது அந்த சபையிலே இருக்கிற நல்ல விஷயம் என்ன, அதுதான் இந்த இடத்துல இரண்டாவது வசனம். உன் கிரியைகளையும், 7 சபைக்கும் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கிரியைகளையும் அறிந்திருக்கிறேன். 7 சபைக்கு இந்த வார்த்தைகள் இருக்கும் பாருங்க. நம் வேதத்தை வாசிக்கும்போது நம்ம ஒவ்வொரு சபைக்கு சொல்லப்படும் போது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தை சொல்லப்படும். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க எபேசு சபைக்கு, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று அறிந்திருக்கிறதையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இதுதான் இந்த சபையில இருக்க ஒரு நல்ல விஷயம். எபேசு சபையில் இருக்க விஷயம் என்ன, அந்த கிரியைகள், அவருடைய அந்த எபேசு சபையின் கிரியைகளே இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவர்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள், பொல்லாதவர்களை சகித்திருக்கிறார்கள், அப்போஸ்தலர் என்று இல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள், அவர்களை சோதித்திருந்து அவர்கள் பொய்யர் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் பொறுமையாக இருந்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் அவர்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு காரியங்கள் இந்த எபேசு சபை மக்கள் செய்திருக்கிறார்கள் என்று இந்த இடத்துல சொல்ல, அந்த கிரியைகளை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், பிதாக்களே ஆதி முதல் இருக்கிற நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். யோவான் சபைக்கு எழுதும்போது என்ன எழுதியிருக்கிறாங்க, ஆதி முதல் நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உங்களை எழுதுகிறேன். நீங்கள் பொல்லாதவர்களை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாதவர்களை ஜெயித்ததினால் எபேசு சபை பொல்லாதவர்களை ஜெயித்திருக்கிறார்கள், அவர்கள் சகித்திருக்கிறார்கள், பொய்யர்களை கண்டறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இளைப்படையாமல் ஆறுதல் இல்லாதபடிக்கு அவர்கள் அவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் என்று இதில் எபேசு சபை அப்படி இருந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் இருக்கிற அந்த நல்ல விஷயம் சொல்ல. அடுத்தது என்ன, சபையிலே அவர்கள் பிரியமில்லாத ஒரு காரியம் இது. அதான் எபேசு சபையில இருக்கிற ஒரு தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். 4வது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், எல்லா இடத்திலும் நாம் இதை சொல்லுகிற வசனம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இது எபேசு சபையில் இருக்கிற ஒரு குறை. என்ன, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். இது ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ, நாம் கிறிஸ்துக்குள் வரும்போது மிகவும் ரொம்ப ஆர்வத்தோடு ஒரு உற்சாகத்தோடு நம்ம வருவோம். ஆரம்பத்துல அப்படியே நாட்கள் செல்ல 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 என்ன ஆகுது, அந்த அன்பு அந்த உற்சாகம் அப்படியே குறை, அது அப்படியே அந்த பேட்டரி அப்படியே டவுன்
ஆயிரும். அந்த ஒரு உற்சாகம் ஒவ்வொரு கிறிஸ்துக்குள் வந்த புதுசுல சபையின் காரியங்களில் உற்சாகமாக பங்கு பெறுவது, ஆராதனையில தவறாமல் பங்கு பெறுவது, சபையின் காரியங்களில் ஒரு பங்கெடுத்து அப்படியே செய்வதனால உற்சாகத்தோடு இருப்பாங்க. அப்படியே நாட்கள் செல்ல 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 என்ன ஆகுதுன்னா அது அப்படியே தணிஞ்சு போய் ஆதியிலே அவர்களுக்கு அந்த கொண்டிருந்த அன்பை அப்படியே அவர்கள் விட்டு விட்டார். தேவனிடத்துல கொண்டிருந்த அன்பை அப்படியே போக 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 கிறிஸ்துவனிடத்துல கொண்டிருந்த அன்பை அவர்கள் போக 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 அப்படியே விட்டு விட்டார்கள். இது உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. எபேசு சபையில் இருக்கிற அந்த குறை என்ன? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை அவர்கள். இரண்டாவது பாருங்க, நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரம் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கிவிட்டு. இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு எச்சரிப்புள்ள ஒரு வார்த்தை. நீ ஆதியில் இருந்து கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய், மறுபடியும் அந்த அன்பிலே நீ நிலைத்திரு. அந்த அன்பை மறுபடியும் நீ ஊக்கப்படு, அந்த அன்பிலே மறுபடியும் நீ நிலைத்திரு. அதை மறுபடியும் நீ மனம் திரும்பி அதிலே நிலை பெறும்படியாக கிரியைகளை நீ செய். இப்படி நீ செய்யாத பட்சத்தில் என்ன ஆகுமா? விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி போடுவேன் என்று. அந்த அன்பை நாம் காலம் செல்லத்தில் அந்த அன்பை நாம் தனிந்து விட்டது, அந்த அன்பை நாம் இழந்து விட்டோம் என்றால் அதை நாம் புதுப்பிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். நான் மறுபடியும் உற்சாகம் அந்த ஆதியிலே எப்படி நம்ம உற்சாகமா இருந்தோமோ, எப்படி அன்போடு இருந்தோமோ அதை மீண்டும் நாம் புதுப்பிக்க வேண்டும் என்று இடத்திலே சொல்லப்படுகிறது. எபேசு சபை மனம் திரும்பி அதை கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நீ அந்த அன்பை புதுப்பிக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் விளக்கு தண்டை அதிலிருந்து பிடுங்கி போடுவேன். மூணாவது பாருங்க, நான் வெறுக்கிற நிக்கலாய மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு. மூணாவது குறை. மூன்று குறை எபேசு சபையிலே இருக்கிறது. என்ன? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய், நீ அந்த பெற்று இழந்த அன்பை மீண்டும் நீ புதுப்பிக்க வேண்டும். அப்படி புதுப்பிக்காத பட்சத்தில் உன் விளக்கு தண்டு உன்னிடத்திலிருந்து பிடுங்கி போடுவேன். மூணாவது என்ன? நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், ஆனாலும் அது உன்னிடத்தில் இருக்கிறது. நிக்கலாய் மதஸ்தர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதை நம்ம வேதத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அது ஒரு நிக்கலாய் மதஸ்தர் அப்படிங்கறது நம்ம சற்று வரலாற்றில் ஆராய்ந்து பார்க்கும்போது முதல் நூற்றாண்டுல இருந்து ஒரு குழு, ஒரு தனி மதம் கூட நம்ம சொல்லலாம். அந்த ஒரு தனி மதம் அவர்களுடைய கொள்கை எப்படின்னா கிறிஸ்துவுக்கு நேர் எதிரான ஒரு கொள்கை. அந்த மாதிரி இப்போ இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம், இறை நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? அதே போல முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற ஒரு மத குழு தான் இந்த நிக்கலாய் மதஸ்தர் அப்படின்னு சொல்லப்படும். அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமான கொள்கைகளை உடையவர்கள். அதாவது என்னன்னா, இப்ப கூட நம்ம சொல்றோம் இல்லைங்களா, எல்லா மதத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் நம்ம எல்லாருடன் நம்ம அன்பாய் இருக்க வேண்டும், அவர்களுடைய மத காரியங்களை நாம் கலந்து கொள்ளலாம், நம்முடைய மத காரியங்களை அவர்கள் கலந்து கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு ஒன்றுபட்ட ஒரு கருத்து உடைய மாதிரி ஒரு கொள்கை இருக்கு இல்லைங்களா? அதே போலதான் முதல் நூற்றாண்டிலும் இந்த மாதிரி கிறிஸ்துக்கு விரோதமான கொள்கை உடையவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார். இந்த விக்கிர ஆராதனையான பாவங்கள் அல்லது வேசித்தனமான பாவங்கள், விபச்சார பாவங்கள், இது எல்லாமே இந்த நிக்கலாய் மதஸ்தத்திற்குள்ளாக இருந்ததாக சொல்லப்படும். இது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தர், கிறிஸ்துவுக்கு விரோதமான கொள்கை உடையவர்கள். அதை இயேசு கிறிஸ்து வெறுக்கிறார். ஆனால் இந்த எபேசு சபையும் அதை வெறுக்கிறாங்களா? ஆனாலும் வெறுத்தாலும் அது அந்த நிக்கலாய் மதஸ்தர் கொள்கை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. வெறுத்தாலும் அவர்கள் செய்கிற காரியங்கள் இவர்கள் வெறுத்தாலும் உள்ளுக்குள்ள அந்த குறைகள் இருக்கிறது அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்ல, நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரிகள் நீயும் வெறுக்கிறாய், ஆனாலும் அது உன்னிடத்தில் உண்டு, இதை நீ உன்னிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று. எபேசு சபையில இருக்கிற நல்ல விஷயம், ரொம்ப அருமையான ஒரு விஷயம், அவர்கள் எடுத்திருக்கிற இந்த ஒரு தீமையான விஷயங்கள், அந்த அன்பை அவர்கள் விட்டு விட்டார்கள். கிறிஸ்து வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தர் அந்த கொள்கை உடையவர்கள் இந்த எபேசு சபையிலே இருக்கிறார். இதுதான் அந்த எபேசு சபையில இருந்த ஒரு குறை. நான்காவது என்ன அப்படின்னா, இதையெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ன, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 7வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜெயம் கொள்கிற எல்லோருக்கும் ஒரு நித்தியம், என்றென்றும் நிரந்தரமான ஒரு பலன் கிடைக்கிறது. என்ன? தேவனுடைய அந்த பரலோகத்தில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சின் கனி புசிக்க இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அந்த ஜீவ விருட்சின் கனியை புசிக்கிறவர்களுக்கு என்ன? அவர்களுக்கு நித்தியமான வாழ்வு, நித்திய ஜீவன் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஜெயம் கொள்கிறவனுக்கு இந்த நிக்கலாய் மதஸ்தரை அவர்கள் ஜெயம் கொள்ள வேண்டும், அந்த கொள்கையை தங்களிடத்தில் எடுத்து போட வேண்டும், ஆதியில் கொண்டிருந்த அன்பை கடைசி வரைக்கும் அவர்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும். மத்தேயு 10:10 முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நம்புவோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை கடைசி வரைக்கும் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும், இல்லை என்றால் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி போடுவேன் என்று சொல்வோம். அந்த அன்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், அதை நாம் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். உலக பிரகாரமான கொள்கைகள் இதை எல்லாத்திலிருந்தும் நம்ம விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான உபதேசங்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நாம் காத்துக்கொள்ளும் போது நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போம். ஜெயம் கொள்கிறவனுக்கு அந்த பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ
இருதயத்தின் கனி கிடைக்கும், நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லும். கடைசியாக சொல்லும்போது என்ன பாருங்க, காதுள்ளவன் கேட்க கடவன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வார்த்தை 7 சபைக்குமே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று 7 சபைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே போல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வார்த்தைகள் போதிக்கப்படும் போது காதுள்ளவன் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும், கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற கிரியைகளை தன்னுடைய வாழ்விலே காண்பிக்க வேண்டும். 11ஆம் அதிகாரம் 15வது வசனம், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அநேக உபதேசங்களை இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அந்த உபதேசங்களை கேட்டவர்கள் கேட்டவனமாய் விடாதபடிக்கு என்னமா, காதுள்ளவன் கேட்க கடவன். காது வழியா அந்த உபதேசம் போது அந்த உபதேசம் அவனுடைய இருதயத்துக்குள்ள போக வேண்டும். தான் காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த வார்த்தைகள் அப்படியே காத்துல விட்டுறக்கூடாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இந்த எபேசு சபையிலே இருக்கிற நல்ல விஷயத்தை நாம் பார்த்தோம். அந்த எபேசு சபையில் இருக்க அந்த குறைகளை நாம் பார்த்தோம். இதையெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த எபேசு சபையின் இடத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்கிறவனும் பாக்கியவான்கள். இந்த எபேசு சபையின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும், அதை நாம் கை கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். முதலாவது என்ன? ஒரு 5 காரியங்கள். முதலாவது என்ன? பொல்லாதவர்களை சகித்தல். அதுதான் நாம் இதனாலே நமக்கு எபேசு சபையின் மூலமாக சொல்லப்படுகிற முதல் விஷயம். பொல்லாதவர்களை சகிக்க வேண்டும். இந்த உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது என்று நாம் இந்த பொல்லாதவர்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க கூடாது. இந்த பொல்லாதவர்களிலிருந்து நாம் சகித்து அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று முதலாவது நாம் இந்த எபேசு சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள்ளாக தான் இருக்கிறது. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். இந்த பொல்லாங்கை நாம் சகிக்க வேண்டும், அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். 18வது வசனம் பாருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இந்த பொல்லாங்கன் தொடாதபடிக்கு ஒரு மனுஷன் அவர்களை விட்டு விலக வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பொல்லாங்கன் எரியும் அக்னி ஆஸ்திரங்களை விசுவாசம் என்னும் கேட தடுக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். பொல்லாதவர்களை நாம் சகிக்க வேண்டும், பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும், உலகத்தின் கீழையிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9-10 வசனம் பாருங்க, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அருமையான ஒரு உபதேசம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் என்ன செய்யணுமா? பொல்லாப்புக்கு விலகி இருக்க வேண்டும், கபடத்துக்கு விலகி இருக்க வேண்டும், நன்மை செய்து சமாதானத்தை தேட வேண்டும், அதை பின்தொடர வேண்டும். முதலாவது நமக்கு எபேசு சபை கற்றுக் கொடுக்கிற பாடம் பொல்லாப்பை விட்டு விலகி இருக்க வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துக்காக பிரயாசப்பட வேண்டும். எபேசு சபை கிறிஸ்துக்காக இலைப்படையாமல் பிரயாசப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நாமும் கிறிஸ்துக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். பிலிப்பியர்ல நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து எப்படி அறிவிக்கப்படுகிறார் அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் சொல்றார். கிறிஸ்துக்காக பிரயாசப்பட வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க, பரிசுத்தவான்களா எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக அந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்காக அவர் மிகவும் பிரயாசப்படுகிறார் என்று பவுல் இந்த இடத்துல அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். நான் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும், அதுவே என் மேல் விழுந்த கடமை, நான் விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும், அவருக்காக நான் ஓட வேண்டும் என்று பவுல் சொல்றார். அப்போ இரண்டாவது, கிறிஸ்துக்காக பிரயாசப்பட வேண்டும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்க என்ன உலகம் முழுவதும் போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலரை பார்த்து அவர் சொல்றார் இல்லையா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன். 19வது, நீங்கள் பொறுப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்துக்காக பிரயாசப்பட வேண்டும். மூன்றாவது, ஆதியில் இருந்த அன்பு எப்போதும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். எபேசு சபை நமக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுக்கிற பாடம் மூன்றாவது, ஆதியில் கொண்டிருந்த அன்பு எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பு நம்ம இடத்திலிருந்து தனிந்து போகக்கூடாது. அந்த அனல் அப்படியே நம்ம கிட்ட அப்படியே இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த அன்பு என்ற அந்த அனல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். ஒருபோதும் அது குறையக்கூடாது. ஆவி அவித்து போடாது இருங்கள் என்று நாம் கேட்கிறோம். அப்போ அந்த அன்பு எப்போதும் இருக்கணும். ஆதியிலே நாம் எப்படி அன்போடு
இருந்தோமோ, தேவனிடத்தில் அன்பு இருந்தோமோ, அந்த அன்பு நம்முடைய கடைசி நாட்கள் வரை, இந்த பூமியிலே நாம் வாழும் வரையிலும் அந்த அன்பு ஒருபோதும் குறையக்கூடாது. அன்பு தனிந்திருந்தா அப்புறம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. நான் சொன்ன வசனம் தான் 12. அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ அநேகருடைய அன்பு இந்த உலகத்துல தணிந்து போகும், ஆனால் நம்முடைய அன்பு ஒருபோதும், தேவனிடத்துல கொண்டிருக்கிற அன்பு ஒருபோதும் தணிந்து போக கூடாது. முடிவு பரியந்த நிலைத்திருப்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13-15 வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலத்தோடு முதல் தரம் உங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரம் உண்டாயிருந்த சோதனை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். கலாத்திய சபையை பார்த்து பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை போல என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. தேவ தூதனை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அதே போல என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? ஆரம்பத்தில் அவ்வளவு அன்பா இருந்தீங்களே, இப்போ அந்த அன்பு எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படி செய்தீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலே சத்ருவானேனோ? இந்த கலாத்திய சபை பாருங்க, ஆரம்பத்துல ரொம்ப பவுல் இடத்துல அவ்வளவு ஒரு அன்பாக இருந்திருக்கிறார். அப்போது கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே அப்படின்னு பவுல் கேட்க, எனக்காக நீங்க அவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறீங்க, தேவ தூதனை போல என்னை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, இயேசு கிறிஸ்துவை போல என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அந்த ஆனந்த பாக்கியம் இப்போது எங்கே கேட்கிறார். அப்போ ஆரம்பத்துல கொண்டிருந்த அன்பு எப்பொழுதும் அனலோடு இருக்க வேண்டும், அது தனியக்கூடாது. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு ஒருபோதும் நம்மிடத்திலிருந்து பிரிந்து போகக்கூடாது. யோவான் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் பாருங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னோட அன்பிலே நிலைத்திருங்கள். நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்க நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அந்த அன்பு நம்ம இடத்துல எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும், அதிலே நாம் வேரூன்றி நிலைத்திருக்க வேண்டும். யூதா 21ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அந்த தேவனுடைய அன்பிலே எப்பொழுதும் நாம் காத்துக்கொண்டு அதிலே நிலைத்திருக்க வேண்டும். 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, பொல்லாதவர்களை நாம் சகிக்க வேண்டும், அதற்கு விலக வேண்டும். 2வது, கிறிஸ்துக்காக பிரயாசப்பட வேண்டும். 3வது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை எப்பொழுதும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். 4வது, நிக்கோலாய் மதஸ்தர்களை வெறுக்க வேண்டும். இப்போ இந்த உலகத்துல நிக்கோலாய் மதஸ்தர் என்று யாருமே இல்லை. அது முதல் நூற்றாண்டுல இருந்தது, இப்ப எதுவுமே இல்லை. ஆனால் இப்பொழுது அது போன்ற ஒரு கொள்கைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. என்ன? கிறிஸ்துக்கு விரோதமான காரியங்கள் இன்னைக்கு பூமியில அநேகம் இருக்கிறது இல்லையா? கிறிஸ்து வெறுக்கிற அநேக காரியங்கள் இன்று பூமியிலே நமக்கு முன்பாக நம்மை சுற்றி இருக்கிறது. அதை நாம் வெறுக்க வேண்டும். அந்த நிக்கோலாய் மதஸ்தர் போன்ற அந்த கொள்கைகளையும் அந்த காரியங்களையும் பாவங்களையும் நாம் வெறுத்து தள்ள வேண்டும். தேவனுக்கு விரோதமாக என்னென்ன இருக்கோ அதை எல்லாவற்றையும் நாம் வெறுத்து தள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்து அவருடைய சுத்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். தேவன் வெறுக்கிற எந்த ஒரு காரியம் நம்மிடத்திலே இருக்க கூடாது. இன்னைக்கு உலகத்துல அநேக உபதேசங்கள் இருக்கு. எல்லா மதமும் ஒன்றுதான். யார் வேணாலும் எந்த பண்டிகைகளையும் கொண்டாடி கொள்ளலாம். கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம், ஈஸ்டர் கொண்டாடலாம், அதுக்கு வாழ்த்துதல் சொல்லலாம். கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு விரோதமாக இருக்கிறதை எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நாம் இந்த உலகத்திலே எப்பேற்பட்டதான கொள்கைகள் உபதேசங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாம் நமக்கு ஒரு நிக்கோலாய் மதஸ்தரை போல, அதெல்லாம் கிறிஸ்துக்கு விரோதமான கொள்கைகள். பண்டிகைகளை கொண்டாடுவது தேவன் நமக்கு கட்டளையிடாத ஒன்று, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படாத ஒன்று. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பையோ அல்லது அவருடைய அந்த உபவாசங்களையோ அதையெல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஏன்னா அவருடைய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை ஒவ்வொரு வாரத்தில் முதல் நாளே தவறாமல் நாம் அதிலே பங்கு பெற வேண்டும் என்று வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. இதற்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் அதுதான் நிக்கோலாய் மதஸ்தர். இந்த உபதேசங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த நிக்கோலாய் மதஸ்தர் என்ற கொள்கைகள் அல்லது அந்த காரியங்களுக்கு, அப்பேற்பட்ட உபதேசங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அதையெல்லாம் நம்மிடத்தில் இராதபடிக்கு, அப்பேற்பட்ட அந்த துர்க்கிரிகளுக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரொம்ப எப்போதும் நாம் படிக்கிற ஒரு வசனம் தான் 2 யோவான் 7-10 வசனம் பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். கிறிஸ்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லோருமே நிக்கோலாய் மதஸ்தரை போல ஒரு
அந்தி கிறிஸ்து. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாய் இருங்கள். நாம் அப்பேற்பட்டதான காரியங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவன் உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் ஒரு உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்து சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். இந்த நிக்கோலாய் மதஸ்தர் போன்ற காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். அதிலே நாம் பங்கு பெறாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பூரண பலனை பெறும்படி, மிகுதியான பலன், பூரண பலனை பெறும்படி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லலாம். ஐந்தாவது, நாம் ஜெயம் பெற வேண்டும். இந்த உலகத்திற்கு நாம் ஜெயம் பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்ல. நாமும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கோம். நாம் ஜெயம் கொள்ளும் போது பரதேசின் மத்தியிலே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியாக நாம் பெற்றுக்கொள்ளுவோம். 5 காரியங்கள் எபேசு சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள். பொல்லாதவர்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். கிறிஸ்துக்காக பிரயாசப்பட வேண்டும். ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நிக்கோலாய் மதத்தை போன்ற உலக பிரகாரமான உபதேசங்களிலிருந்து நம்மை விலகி காத்துக்கொள்ள வேண்டும். 5வது, நாம் இந்த உலகத்தில் ஜெயம் கொள்ளுவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி ஜெயம் கொள்ளும் போது மிகுந்த பலனை நாம் பெறுகிறோம். முடிவாக என்னது? கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இந்த உபதேசங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அந்த காது வழியா அது இருதயத்துக்குள்ள போகணும். தான் காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் காதுள்ளவன் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்க வேண்டும். 7 சபைக்கும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபதேசங்கள் காது வழியாக சென்று இருதயத்திலே பதிந்து அது கிரியைகளாக வெளிப்பட வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும். அதுதான் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14வது, ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களுக்கும் வாசல் வழியே நகரத்துள் பிரவேசிக்கிறதுக்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான். இந்த உபதேசத்தின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் எபேசு சபை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் கேட்டு அதன்படி நாம் செய்ய வேண்டும். பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.